என்னுடைய முதல் நன்றி வந்து ப்ரெஸ்ஸுக்கு தான், ப்ரெஸ் மீடியா தான். ஏன் அப்படின்னா அந்த நான் ட்ரைலர் ரிலீஸ் அப்போ இங்கே வரல, நான் அதை யூடியூப்பில் தான் பார்த்தேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கோவங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மைந்து நொந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் சினிமாவாகட்டும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துகிட்டு போகிறவங்க நீங்கள் தான். நான் உங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது டீச்சர்ஸ், அப்புறம் அப்பா அம்மா, அந்த கேட்டகரி தான் நீங்களும். தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டான். மனசாட்சின்றது வேறு, அது நம்மளே எடுத்துக்கிற விஷயம். ஆனால் சமூகத்தில் ஒருத்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தான் அந்த சமூகம். ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க, தப்பு நடந்தால் தட்டி கேளுங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்மாலை நிற்கிற மாதிரி இருக்குது. விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லணும். லாக்டவுனில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். நான் சொல்லுவேன் கார்த்திக் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, லாக்டவுனில் எல்லோரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகலப்பா, லாக்டவுன் எல்லோரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகணும்னு சொல்லுவோம். இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை கேட்டவுடனே அடுத்த செகண்ட் கதையை மறந்துடுவேன். ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், டெக்னீஷியன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் நடித்தாங்க இல்லைங்களா, அவர் சொன்ன மாதிரி தான், தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு. அப்புறம் தினேஷ் ப்ரோ, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து இங்கே நின்று இருக்குது, உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ நான் ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன். கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது, எங்கள் அப்பா மாதிரி அவர். ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான். ஸோ மற்றபடி யாராவது விடுபட்டிருந்தால் என்னை மன்னிக்கணும். விக்னேஷ், இன்னொன்று இந்த ட்ரைலர் மேட்டரை பற்றி ஒன்று சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி காட்டுவோம் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே காமிப்பாங்க. ஆனால் இருக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம். கரெக்டாக கருதி. ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிக்கணும். எங்கிட்ட 4 கதை சொன்னீங்க கரெக்டுங்களா? அதில் 2 கதை தான் எடுத்தீங்க. 2 கதை நீங்கள் எடுக்கல. ஏன் என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க? 4 கதை சொன்னீங்க, 2 கதை தான் படத்தில் வந்தது, 2 கதை வரல. கதையை மாற்றினீங்க இல்லையா, எங்கிட்ட கேட்டிங்களா? இல்லை கேட்டிங்களா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். சரி ஓகே. இந்த படத்துக்கு பேர் என்னமோ முன்னாடி வச்சிங்களேன், என்ன படம், என்ன பேர்? மாடல் பஞ்சாயத்துன்னு ஏதோ. அவரோட மைக் பண்ணுங்களேன். சொல்லுங்க. நான் ஏன் என்கிட்ட வரீங்க? இல்லை உங்களோட தான் வரணும். சரி. ஏன்னா சில ஆதங்கள்லாம் இருக்குல்ல, கோபம் தனியாக கேட்டிருக்கலாம். இல்லை சில ரைட்ஸ் கூட இது எப்படியோ எடுத்தாங்க. எங்கிட்ட 4 கதை சொன்னீங்க. இயக்குனரை கிழித்த ப்ரொடியூசர் இதான் நாளைக்கு. இல்லை கண்டிப்பா இந்த கேள்வியை சாரி உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்காம கேட்கறத நான் மன்னிச்சிருங்க. சரி ஓகே. நான் பாலாக்டோட சொல்ல 4 கதை சொன்னீங்க, 2 கதை தான் வந்திருக்குது, 2 கதை வரல. அது ஏன் என்கிட்ட சொல்ல நீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த படத்துக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, மாடர்ன் பஞ்சாயத்தா? ஆமா முன்னாடியே தான் அப்படிதான் சொன்னீங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம பிரியன், சாரி பிரியன், உங்களுக்கு பெரிய நன்றி, நான் உங்களை மறந்துட்டேன். ஆனா நம்ம படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுன்னா பாருங்கன்னாப்புல பார்த்துட்டு கூப்பிட்டேன், டே பிரியா எங்கடா படத்துடைய பேரை காணும் அப்படின்னு. நான் ஹாட்ஸ்பாட்னு அப்படின்னாப்புல. ஹாட்ஸ்பாட்டா? சரி ஓகே. ஸோ பேரை வச்சாங்க, அதையும் கேட்கல, பேரை மாற்றினாங்க, அதையும் கேட்கல. ஸோ இவர் இதெல்லாம் கேட்காதனால நான் உங்களை கேட்க போகிறேன், உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல். என்னது? வாங்க. ஹாட்ஸ்பாட் 2 நீங்கள் எப்படி என்ன கேட்கலையோ அதே மாதிரி இந்த பர்மிஷன் உங்களை கேட்கல, பாலாவும் கேட்கல. ஏன்னா பாலா என் தம்பி, அது ஒத்துக்கலாம். அதை பார்த்துக்காங்கப்பா மீடியா கவுன்சில். சத்தம் இல்லாமல் சம்பவம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்கான பிட்டு தான் அது. இல்லை ஸோ அதுதான் கார்த்திக், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். தனியாக பேசிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லை அந்த செக்குனுடைய வேலையே 10 lakhs, அதுக்கு மேலே போட முடியாது. அதுக்கு மேலே போட்டோன்னா அது பேக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சேலரி நீங்கள் டிசைட் பண்ணிக்காங்க, ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுதியினால தான். இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன செருப்பாளிங்க அப்படின்னு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா,
ஒரு படைப்பாளி, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், அதை நம்ம நேசிக்கணும், அதை லவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, உங்களுடைய உயரம் வானமே எல்லை கார்த்திக். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், சுரேஷ் அண்ணா, கோகுல் சார் அண்ட் தினேஷ் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ட்ரைலர் வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்தை யார் எப்படி பார்ப்பாங்கன்னு. நான் கூட விக்னேஷ்கிட்ட கேட்டேன், ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு கட் பண்ணி வச்சிருக்கியே, யாராவது உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா இப்போ வரைக்குமே மக்கள் உள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை பார்த்து ஒரு ரிவ்யூ எழுதுனதுக்கப்புறம் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்துட்டு இதுக்கு பயங்கரமான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் யாருமே இருந்திருக்க மாட்டோம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்ஸ், அவங்க எல்லாருமே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி தான், கூடவே தான் இருப்பானுங்க எனி டைம் எப்போதுமே. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான படங்கள் வெளியில் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி விக்னேஷ், ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என் அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷமாக எனக்கு சப்போர்ட்டாக ஏதோ ஒன்று வந்துடுவான்னு நம்பிக்கையாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் விக்னேஷ் கார்த்திக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நான் அவர் கூட தான் இருக்கேன். பட் இப்படி ஒரு என்னை நம்பி இப்படி ஒரு சான்ஸ் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், சுரேஷ் அண்ணன், அதுக்கப்புறம் கோகுல் பினாய், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இது ரிலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த தினேஷ் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வச்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களுக்காக பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் எவ்வளோவில் இருக்க முடியுமோ அவ்வளோ நெகட்டிவில் இருந்தது ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போது. இப்போ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. நான் வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோட டைரக்டர் விக்னேஷ் சார். ஸோ இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு அப்ளிகேஷனில் ரீல்ஸ் மூலியமாக என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ டேலண்ட்ஸ் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து எங்கள் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைனப் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த லைம்லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்ட் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சரவணனை செமையாக வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் போது பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாருக்குலாம் அப்போ எந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட்
நீங்களாம் அதை ஒழுங்காக ரிவ்யூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், அது லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பாக நல்லபடியாக ப்ளே பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் அந்த வாய்ப்பை வந்து இன்னும் மேலே மேலே ஐ ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு, பிகாஸ் வேறு ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன், மன்னிக்கணும். அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர், பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கதை கேட்கறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார், என்னை நம்புங்க, கண்டிப்பாக இது தப்பாக போகாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம். அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் என் கூட நடித்த எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இன் த ஃபிலிம். லைக் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பிஆர்ஓ வேலு. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன். ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலாக தேங்க்ஸ் சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல, எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. நான் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணுச்சு. ஆக்சுவலி சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஓவராக இருக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரெஸ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ப்ரெஸ் ஷோக்கு, என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு மூடுல இருந்து டோட்டலாக மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான் பேர் வரும்போது ப்ரெஸ் ஷோவில் ஹோல் தேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிது, கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுவேன் அப்படின்றத சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது. அண்ட் இப்போ இந்த தேர்ஸ்டேலேருந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு, சண்டேலாம் இன்றைக்கே ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா தேட்டரில் வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நிறைய தேட்டர்ஸில் ஒரு ஷோ, நைட் ஷோ, மத்தியானம் ஷோ, இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா ஷோவுமே ஃபுல்லு, ஆனால் மக்கள் பார்க்குறதுக்கு ஷோஸ் இல்லை. ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் செகண்ட் வீக் சஸ்டெயினாகி நிற்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டு எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸில் ஃபுல்லானால் தான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக வீக் டேஸில் மக்கள் பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளோவா தேட்டருக்கு வர்றது கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. ஸோ வீக் டேஸ் நீங்கள் ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும், ரீச் ஆகும். அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்கள் ஷோஸ் கொடுக்க வேணாம். எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். இதை எங்கள் டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம். ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அண்ட் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதான் எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா வந்து திட்டமிட்ட 2 ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார். ஸோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு வருத்தம் தான். ஸோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார். மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி சார், அவர் தான் நான் 0வா இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் 2012. எல்லா படத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிரன்லேருந்து எல்லா படத்துலையும் என் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். 2012 என்னை நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 2 மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்டில் ஹாட்ஸ்பாட் 2ஓட ட்ரெய்லர் லான்ச்சில் மறுபடியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில் இருக்குன்னு தான் ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர்ஸ் கையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ப்ரெஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க, மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.